ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண கதை. குமாரசாமி ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. தனது சொந்த தொழிலில் வெற்றி பெற வேண்டும். பள்ளி படிப்பை முடித்த பின்பு அவர் சிறிய கடை ஒன்றை தொடங்கி அதில் வேலை செய்ய தொடங்கினார். அவருடைய கடை சிறிது நேரத்தில் நல்ல வருமானம் தர ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் கடை முழுவதும் தீப்பிடித்து சாம்பலாகி போனது. குமாரசாமி வாழ்வில் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. கடை இருந்த இடத்திலேயே அவர் தனியாக அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதார். அதிகாரமாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் முடிந்து விட்டது போல தோன்றியது. குடும்பத்தினருக்கும் ஆதரவு தர முடியாத நிலை. ஆனால் அவர் மனதை திடப்படுத்தி நான் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என முடிவு செய்தார். ஒரு நண்பரிடம் உதவி கேட்டு குமாரசாமி சிறிய நன்கு பழைய மிஷின் வாங்கி குடியிருப்பிலிருந்து கடை நடத்த தொடங்கினார். அவருடைய நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீண்டும் வளர்ச்சியை அடைந்தார். தினமும் அதிகாலையில் எழுந்து வேலை செய்தார். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற்றார். இந்த முறை அவர் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தனது தொழிலில் மாற்றங்களை கொண்டு வந்தார். கடின உழைப்பால் குமாரசாமி தனது தொழிலை பெரிய அளவில் வளர்த்தார். இப்போது அவர் பல தொழில் வளங்கள், நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையுடன் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறினார். குமாரசாமி உணர்ந்தார், வாழ்க்கையில் எந்த இடத்திலும் விழுந்து விட்டால் மீண்டும் எழ முடியும். விழுந்த இடத்திலிருந்து எழும்போது நம் பலம் இருமடங்காக இருக்கும் என்றார். கதை நமக்கு சொல்லும் பாடம். வாழ்க்கையில் இழப்புகள் நம்மை துவண்டு போக செய்கின்றன. ஆனால் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் நம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். அதே நம்பிக்கையை வைத்து குமாரசாமி கூறும் வார்த்தை, வெற்றியை அடைய உதவியது என்னுடைய தோல்விதான். விழுந்தால் எழுங்கள், முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். இப்படிக்கு உங்கள் ஜானகி.